ஆப்டிடியூடில் டைம் அண்ட் ஒர்க், காலம் மற்றும் வேலை அப்படிங்கிற ஒரு முக்கியமான டாபிக். ஸோ ஆப்டிடியூட்லேயே வந்து வரக்கூடிய பர்சன்டேஜ், ப்ராஃபிட், லாஸு அப்படி வரிசையாக வரும் பொழுது டைம் அண்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட், டைம், டிஸ்டன்ஸு, இந்த டாபிக்ஸ்லாம் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக 2 or 3 சம்ஸ் எக்ஸாமில் இருக்க தான் செய்யுது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேசிக் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுவோம். ஷார்ட்கட்ஸ் கொடுக்குறேன். எப்படி 30 செகண்டில் ஒரு சம்மை வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இதோடைய பேசிக் கான்செப்ட் என்ன. நிறைய பேருக்கு வந்து சால்வ் பண்ணிடுவாங்க, கொஷின்லாம் சால்வ் பண்ணிடுவாங்க. ஆனால் பேசிக் கான்செப்ட் வந்து என்னன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் பேசிக் கான்செப்டோடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அருமையாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இதோடைய பேசிக் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது. பாருங்கள், ஆக்சுவலாக வந்து இந்த டைம் அண்ட் ஒர்க் இல்லையா, டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்ல டாபிக். ஆனால் இந்த இடத்துல ஒருத்தர் இருக்காங்களே, மென், ஒர்க்கு, டைம், 3 பேர் இருப்பாங்க. ஆட்கள், வேலை, அதுக்கப்புறம் வந்து காலம். ஸோ உங்களுக்கு தெரியும் இப்போது 3 வேரியபிள்ஸ், மென்னு, ஒர்க்கு, டைம் அப்படிங்கிறது 3 வேரியபிள்ஸ். ஒரு வேரியபிள்ஸை நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படி வச்சுக்கோங்களேன், நம்பர் ஆஃப் மென் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஒர்க்கும் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? அதே போல் நம்பர் ஆஃப் மென் டிக்ரீஸ் பண்ணோம்னா ஒர்க்கும் டிக்ரீஸ் ஆகும். வாட் இஸ் த மீனிங் ஹியர்? இஃப் டைம் இஸ் கான்ஸ்டன்ட், the men is directly proportional to work. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ. The men is directly proportional to work. நெக்ஸ்ட்டு ஒர்க்கை வந்து கான்ஸ்டன்ட் பண்ணிக்கோ. சரிங்களா? ஒர்க்கை கான்ஸ்டன்ட் பண்ணிட்டோம்னா என்ன நடக்கும்? நம்பர் ஆஃப் மென் இஸ் இன்க்ரீஸ், டைம் ரெடியூஸ். ஜென்ரலாக அப்படி தானே, ஆட்கள் அதிக பேர் வேலை செஞ்சாங்கன்னா வேலையை சீக்கிரம் முடிச்சிடலாம். அதே போல் தானே, நம்பர் ஆஃப் மென் இஸ் டிக்ரீஸ், டைம் இஸ் இன்க்ரீஸ். அப்போ வாட் இஸ் த மீனிங் ஹியர்? இஃப் ஒர்க் இஸ் கான்ஸ்டன்ட், த மென் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு, ஆட்களும் வேலையும் நேர் விகிதத்தில் இருக்கும், ஆட்களும் காலமும் எதிர் விகிதத்தில் இருக்கும். எப்பொழுது? இந்த ஒவ்வொன்றும் வேரியபிளும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது. இப்போது இந்த ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன், கம்பைன் பண்ணுறேன். நல்லா கவனிச்சிக்கோ, ரெண்டையும் கம்பைன் பண்ணுறேன். என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். மென் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒர்க், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். mt divided by w which is equal to the constant. சரிங்களா? ரைட். இப்போ பாருங்கள், லைட்டாக சேஞ்சஸ் கொடுக்க போகிறேன், கவனி. இப்போ டைமிங்கை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா டேஸ் அண்டு ஹவர்ஸ் அப்படி எடுத்துக்குவோம். அப்போ எங்கெங்கெல்லாம் டி வருதோ அங்கே டேஸ் ஹவர்ஸ் போட்டுக்குங்க. புரியுதுங்களா? அப்படி போட்டிங்கன்னா இப்போ தான் ஒரு ஃபார்முலா உருவாகும். mdh divided by w equal to constant. புரியுதா? இப்போ வந்து உமன்ஸும் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துக்குங்க. m1 d1 h1 divided by w1 which is equal to m2 d2 h2 divided by w2. ஸோ இது வந்து முக்கியமான கான்செப்ட்டு. அதிகமான கொஷின்ஸ் வந்து இதுலேயும் கேட்பாங்க. புரியுதுங்களா? இதுலேயும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் கீழே எழுதியிருக்கக்கூடிய செகண்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுலேயும் கொஷின்ஸ், ரெகுலர் ஆஸ்கட் கொஷின்ஸ். புரியுதுங்களா? ஸோ இதான் வந்து இனிஷியல் என்ட்ரி பேசிக் கான்செப்ட். இது தெரியாமல் நீ உள்ளே நுழைய முடியாது. இப்போ மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அது மென் இன்க்ரீஸ் ஆனால் ஒர்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும், மென் டிக்ரீஸ் ஆனால் ஒர்க் வந்து டிக்ரீஸ் ஆகும், மென் இன்க்ரீஸ் ஆனால் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பார்த்துக்கங்க. இப்படி மாதிரி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ஸில் நீங்கள் திங்க் பண்ணி வச்சுக்கணும். சரி, அடுத்தது ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் பாருங்கள், கவனிச்சிக்கோ. அடுத்தது, இப்போ மென்னுக்கு இன்னொரு பேர் என்ன?
எஃபிஷியன்சி நல்லா பார்த்துக்கோ. எஃபிஷியன்சி வென்னுக்கு இன்னொரு பேர் எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சினா என்ன? திறமை. ஒருத்தருடைய திறமையை நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஒரு ஆட்கள் மூலமாக தான் சொல்ல முடியும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. ஸோ எல்லாமே எஃபிஷியன்சியாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ நம்பர் ஆஃப் மென் அப்படின்னு சொல்லலாம், பட் நம்பர் ஆஃப் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்ல முடியாது. எஃபிஷியன்சிங்கிறது ஒரு திறமை அப்படிங்கிறது. திறம்பட செய்கிறாரு. யார் திறம்பட செய்வார்? ஆட்கள் தான் திறம்பட செய்ய முடியும். அப்போது எஃபிஷியன்சியை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டெப். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பேசிக் கான்செப்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், எஃபிஷியன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டேஸ், ஹவர்ஸ் ஆர் டைம். இதையும் நான் வச்சுக்கோ. இதே தான் அதுவும் போத் ஆர் சேம் தான். போத் ஆர் சேம். அப்போது டோட்டல் ஒர்க் டன் எப்படி இருக்கும் அப்படின்னா, டேஸ் அதாவது டைமையும் எஃபிஷியன்சியையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எல்லாமே ஒன்று தான். அங்கேருந்து எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி புரிய வச்சிட்ருக்கிறேன். நீங்கள் சம் சால்வ் பண்ணும்போது இதை மைண்டில் செட் பண்ணிக்கணும். ஸோ டைமையும் எஃபிஷியன்சியும் மல்டிப்ளை பண்ணுறோம். டைம்னா டேஸையும் ஹவர்ஸையும் எஃபிஷியன்சியோட மல்டிப்ளை பண்ணுறோம். டேஸையும் ஹவர்ஸையும் நம்பர் ஆஃப் மென்ஸோட மல்டிப்ளை பண்ணுறோம். இது மாதிரி எல்லா ஆங்கிள்லேயும் இந்த வேரியபிள்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம சம்மு சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஐடியா இருக்கும். நிறைய பேர் எப்படி சார் இது ஸ்டார்ட் பண்ணுறது கொஸ்டின்ஸு அப்படிங்கிறம்போது இந்த பேசிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருந்தீங்கன்னா வராது. ஓகேங்களா? இப்போ அடுத்த ஒன்று பார்க்கலாம். அடுத்த ஒரு பேசிக் பாருங்கள். இஃப் A can do a piece of work. சரிங்களா? A can do a piece of work in A days. In A days. புரியுதுங்களா? அப்போது ஏஸ் per day of the work எப்படி இருக்கும் அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். Per day of the work is 1/8 of the total work. புரியுதா? If A can do a piece of work in A days, yes, per day of the work is 1/8 of the total work. அதாவது A என்பவர் A நாட்களில் ஒரு வேலையை செய்தால் அவருடைய மொத்த வேலையில் ஒரு நாள் வேலை எவ்வளோனா 1/A. புரியுதா? Similarly, if B can do a piece of work in B days, B's per day of the work. B's per day of the work is 1/8 of the total work. சேம் அதே மாதிரி நீங்கள் தமிழ்லேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஜென்ரலாக கொஷனில் இருவரும் சேர்ந்து டுகெதர் அப்படின்னு கேட்பாங்க. இருவரும் சேர்ந்து டுகெதர் அப்படின்னு கேட்டால் A + Bயை குறிக்கும். இப்போ A + Bயை கேட்டோம்னா என்ன பண்ணணும் பாருங்கள், 1/A. இது இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோ. இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இதுதான் எடுத்துக்கிறேன். 1/A 1/B. புரியுதா? ஸோ 1/A + 1/B which is equal to the 1. புரியுதா? which is equal to the 1. ஸோ வாட்ஸ் த மீனிங் ஹியர்? இதை வந்து கிளியராக கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். A work divided by A alone work. அதாவது ஏக்கு நான் ஒர்க் கொடுத்துருக்கேன், ஆனால் அவர் தனியாக செஞ்சார்னா இவ்வளோ தான் செய்வார். சிமிலர்லி B work divided by B alone work which is equal to the 1 constant. இதையும் தெரிஞ்சுக்கோ. எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு போகிறோம். ஆனால் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோம். இந்த ஷார்ட்கட் எடுத்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கிளியரா? ஸோ இதான் வந்து சிம்பிள் பேசிக் கான்செப்ட்டு. இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதில் எந்த ஒரு டவுட்டும் இருக்கக்கூடாது. இந்த டவுட் இல்லாமல் பட்சத்தில் தான் சம் நம்ம சால்வ் பண்ணும்போது அதை எடுத்து நம்ம சால்வ் பண்ணும்போது ஈஸியாக புரியும். இல்லாமல்னா புரியாமல் போயிடும். சரிங்களா? ஓகே. அடுத்த ஒரு முக்கியமானது, அதாவது டைம் அண்ட் ஒர்க்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுக்க தெரியணும். ஸோ எல்சிஎம் எடுக்க தெரியாமல் இருந்தால் கூட ஆன்சர் வராது. எல்சிஎம் என்னன்னா
மீச்சிறு பொது மடங்கு அது மீசிமான்னு சொல்கிறோம்ல, மீசிமான்னு சொல்லுவோம். இது தெரிஞ்சிருக்கும். நிறைய பேத்துக்கு இந்த மீசிமானா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்குது. ஸோ மீசிமா சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. மீசிமா தெரிஞ்சால் தான் சால்வ் பண்ண முடியும். நான் ஒரு நம்பர் தரேன். ஸோ 30, 20, ஓகேங்களா, 40. ஸோ எடுத்தோன்னே 3 நம்பர்ஸே வேண்டாம், 2 நம்பர்ஸே போடுங்க. 30க்கும் 20க்கும் மீசிமா என்ன, எல்சிஎம் என்ன அப்படின்னு தெரியணும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது. தெரியாதவங்க கொஞ்சம் கவனிங்க. ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, டானா வகுத்தலுக்கு போவாங்க எல்லோரும். டானா வகுத்தலில் போயிட்டு ப்ரைம் நம்பர்ஸ் தான் போகணும். புரியுதா? ப்ரைம் நம்பர்ஸ் பகா எண்கள் தான் போகணும். பகா எண்கள் என்னது? பகா எண்கள்லாம் என்ன? ஸோ 2, 3, 5, 7, 11 எக்ஸட்ரா. இதான் பகா எண்கள். இந்த பகா எண்கள் தான் போகணும். புரியுதா? இந்த பகா எண்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்த 30யையும் 20யையும் போத் ஆர் டிவிசிபிளாக இருக்கணும். ஸோ போத் ஆர் டிவிசிபிள் பார்த்தீங்கன்னா 5 ரெண்டுலேயும் வகுப்படுற மாதிரி எனக்கு தெரியுது. 5 எடுத்துக்கலாம். ஸோ 6 5 30, 4 5 20. திரும்ப 2ஆல் 2 வகுப்படுற மாதிரி தெரியுது. ஸோ 3 2 6, 2 4. இப்போ பாருங்களேன், எல்லாமே பகா எண்களாக மாறிடுச்சா? மல்டிப்ளை பண்ணிக்கங்க, எவ்வளோ வருது? ஸோ 5 2s are 10, 10 3s are 30, 30 into 2, 60 is the LCM. இப்போ இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் சொல்லிட்டா? ஸோ 30, 20ல் உடனே ஆன்சர் 16 சொல்லலாம். எப்படின்னா, இந்த 30 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 30 20ல் டிவிசிபிள் ஆகுமா? ஆகாது. 30யை டபுள் பண்ணு, 60. 60 30லேயும் டிவிசிபிள் ஆகும், 20லேயும் டிவிசிபிள் ஆகும். அப்போ எல்சிஎம் டானா வகுத்தல் போடாமலே உடனே ஆன்சர் கொடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஒரு சம்மு இதே மாதிரி எல்சிஎம்க்கு கொடுக்குறேன் பாருங்கள். அதை கொஞ்சம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி சம் தான். 30, 20, 40. இதுக்கு எல்சிஎம் என்ன வரும்? நான் ஈஸியான நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். எக்ஸாமில் ஈஸியான நம்பர்ஸ் தான் வராது. அங்கே சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹையஸ்ட் நம்பர் எது? 40. 40 20ல் டிவிசிபிள் ஆகும், பட் 30ல் டிவிசிபிள் ஆகாது. புரியுதா? அப்போ 40யை 2 பண்ணிக்க, 80யாக மாறிடுமா? 80 20ல் டிவிசிபிள் ஆகும், எகைன் 30ல் டிவிசிபிள் ஆகாது. 40யை 3 டைம்ஸ் பண்ணிக்க, 120. அப்போ 120 30ல் டிவிசிபிள் ஆகுமா? 20ல் டிவிசிபிள் ஆகும், 40ல் டிவிசிபிள் ஆகும். அப்போ 120 இஸ் தி எல்சிஎம். இதுக்கு நீ டானா வகுத்தல் போட்டு ரொம்ப நேரத்தை வீணடிக்க வேண்டாம். புரியுதா? ஓகே, நம்ம சம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சம் பார்த்துக்கோ. கொஷின் நம்பர் 1. சரியா? ஃபஸ்ட்டு சம் நான் சால்வ் பண்ணுறேன், கவனிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்த சம்மு ட்ரை பண்ணலாம். எக்ஸு ஒய் இசட் கேன் டூ எ ஒர்க் இன் 24 days, 5 days, 12 days respectively. In how many days can they do the same work if they work together? புரியுதுங்களா? தமிழ்லையும் புரியும். XYZ X 24 நாட்கள், Y 5 நாட்கள், Z 12 நாட்களில் ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா அதே வேலையை அனைவரும் சேர்ந்து எப்போது முடிப்பார்கள்? புரியுதா? எப்போது முடிப்பார்கள்? நான் சால்வ் பண்ணுறேன், கொஞ்சம் கவனிங்க. ஷார்ட்கட், டைரெக்டாகவே ஷார்ட்கட் தான் போகிறேன். புரியுதுங்களா? கவனிங்க. ஸோ எக்ஸு ஒய் இசட், சரிங்களா? இது சார் XYZ எழுதணுமா? தேவையில்லை. உனக்கு புரிஞ்சால் டைரெக்டாக போய்க்கலாம். ஸோ புரியாத பட்சத்தில் நான் எழுதுகிறேன். சார் எக்ஸ் எவ்வளவு? 24 days, இது 5 days, இது 12 days. ஸோ மூணுக்கும் இப்போ எல்சிஎம் பார்க்க போகிறோம். ஸோ எல்சிஎம், சரியா? ஸோ 24 எல்சிஎம் பார்க்க போகிறாங்க. 24 12ல் டிவிசிபிள் தான், 5ல் டிவிசிபிள் ஆகாது. அப்போ 5ஆல் ஒரு எண் வகுப்படுனா அது லாஸ்ட் டிஜிட் 0வால் இருக்கும் அல்லது 5ஆல் இருக்கணும். அப்போ 240 எடுத்துக்கலாமா? 240 தான் அதோடைய எல்சிஎம். அடுத்தது 240 விட டவுன் பண்ணுங்கள், 120. புரியுதா? ஸோ 120யும் 224ல் டிவிசிபிள் ஆகும்.
அப்போ எல்சிஎம் வந்து 120. புரியுதா? இப்போது இந்த 120 இருக்குது பார்த்தீங்களா, 24 எத்தனை முறை? 5 முறை. 5 120 எத்தனை முறை? 24 முறை. 12 120 எத்தனை முறை? 10 டைம்ஸ். புரியுதுங்களா? இப்போ இது தெரிஞ்சிருச்சா? இப்போ ஆல் டுகெதர் எல்லாரும் சேர்ந்து அப்படின்னா இந்த எஃபிஷியன்சியை ஆட் பண்ணிக்கோ. சரிங்களா? ஆட் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆட் பண்ணலாமா? எவ்வளோ வருது? 39 வரும். ஸோ 120 தான் டோட்டல் ஒர்க்கு. 120 டிவைடட் பை 39 போட்டுக்கோ. சரியா? 39 போட்டு ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிரு. 3 டேபிளில் ஈஸியாக வருது. 1 3s 3, 3 3s are 9, 4 3s are 12. ஸோ 40 டிவைடட் பை 13. கீழே ஆப்ஷன்ஸ் பாரு. 13 வரக்கூடிய ஆப்ஷன் எது? உடனே போய் பி ஆன்சர்னே கொடுத்துடலாம். ஸோ டிவிஷன் பண்ணிக்கோங்க. என்ன வரும்? 3 13 39 மீதி 1/13 days இஸ் தி ரைட் ஆன்சர். இப்போ கொஷின் நம்பர் 2. கொஷின் நம்பர் 2. எ மேன், சரிங்களா, ஏ மேன் பி can do. So A and B can do a piece of work in 8 days. So Aவும் Bயும் சேர்ந்து 8 daysல முடிக்கிறாங்களாமா. B alone can do it 16 days. How many days can A do it at alone? புரியுதா? A மற்றும் B இது அண்டு போட்டுக்கோ. ஸோ A மற்றும் B என்ற நபர்கள் ஒரு வேலையை 8 நாளில் முடிக்கிறாங்க. ஏவும் பியும் சேர்ந்து 8 நாளில் முடிக்கிறாங்க. பி வந்து 16 நாளில் முடிக்கிறாரு. அப்படின்னா ஏ மட்டும் எவ்வளோ முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. சால்வ் பண்ணலாமா? ரொம்ப ஈஸியான சம் தான், பார்த்துக்கோ. ஏ ப்ளஸ் பி, இவர் வந்து தனியாக பி இருக்கார். ஏ ப்ளஸ் பி எத்தனை நாட்கள்? 8 days. இவன் 16 days. இதனுடைய எல்சிஎம் என்ன இருக்க போகுது? 16 தான், எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அப்போது 8ல் 16 2 times, 16ல் 16 1 times. இப்போ பாருங்கள், ஏ ப்ளஸ் பி இருக்காரு, இங்கே பி இருக்காரு. இவரை மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஏ கிடச்சிருமா இல்லையா? அதனால் இதை மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணோம்னா 1 தான். சரியா? இப்போ 16 divided by 1 which is equal to 16 days is the right answer. யாருக்காவது டவுட்டுன்னா கேட்டுக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 3. இதெல்லாம் ஈஸியான சம்மாக பார்த்துட்டு இருக்கிறனால புரிஞ்ச மாதிரி இருக்கும். அடுத்தது பாருங்கள். கொஷின் நம்பர் 3. ஜாய் அப்படிங்கிறவர், சரிங்களா, ஜாய் அப்படிங்கிறவர் கம்ப்ளீட்டட் தி ஸ்கூல் ப்ராஜெக்ட் 15 days. ஹவு மெனி டேஸ் வில் டிம்ங்கிற ஒருத்தர் டேக் டு கம்ப்ளீட் தி சேம் ஒர்க் if he is 25% more efficient than Joy? புரியுதுங்களா? ஸோ சம்மா பாருங்கள், கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விட்டான். ஒன்றுமே கிடையாது, ஈஸி, ரொம்ப குயிக்காக சால்வ் பண்ணலாம். 30 வினாடியிலே சால்வ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த ஜாய்ங்கிறவர் வந்து 15 daysல ஒரு ஒர்க்கை முடிச்சிடறாராமா. டிம் இருக்கா இல்லையா, அதே ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பார்? ஆனால் இஃப் he is 25% more efficient, அதாவது அவருடைய திறன் எப்படி இருக்குது? 25% அதிகமாக இருக்குது. ஒருத்தர் அது ஒருத்தர் திறமையாக இருக்காருன்னா அவருடைய நாட்களும், வேலை செய்யக்கூடிய நாட்களும் குறையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. வேலை செய்யக்கூடிய நாட்களும் தெரிஞ்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ண தெரியுமா? 25% மோர்னா என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ 25% மோர். வாட் இஸ் 25%? 1/4. மோர்னா என்ன மீனிங்கு? ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் 5/4 தான் 25% மோர். புரியுதுங்களா? சரி. இஃப் ஈனா யார்? இந்த டிம்மை தான் சொல்கிறாங்க. டிம் தான். அதனால் ஃபஸ்ட்டு டிம்மை நோட் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் ஜோயை போட்டுக்கோ. ஸோ ஜோய் வந்து 5, அது டிம்மு வந்து 5 மடங்குனா ஜோய் வந்து 4 மடங்கு. எதுலைங்க? எஃபிஷியன்சியில். புரிஞ்சுட்டியா? அங்கே எழுதியிருக்கிறது எப்படி எழுதியிருக்கோம் பாருங்கள். எடுத்தோம் ஜாய் எழுதிடக்கூடாது. அவங்க கொடுத்துருக்க வந்து இஃப் இஸ் த யாரை குறிக்குது? டிம்மை தான் குறிக்குது. அப்போ டிம்மு தான் 25% யாரை காட்டிலும்? ஜோயை காட்டிலும். அப்போ வரும்போது டீக்கு தான் அதிகமான நம்பர்ஸ் வரும். ஸோ 5 4. ஓகேங்களா? ரைட்டு.
நம்மளுக்கு ஒரு பேசிக் தெரியும் இல்லையா? ஸோ எஃபிஷியன்சினா என்ன? இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். அப்போ டைம் எப்படி இருக்கும்? டைம்னா தான் அதான் டேஸ். எப்படி இருக்கும்? 4, 5. ஸோ இங்கே இருக்கிற 4 இங்கே வந்துருச்சு, இங்கே இருக்கிற 5 இங்கே வந்துடும். அதான் ரெசிப்ரோக்கல். ரெண்டு பேர்த்துக்குரிய ரெசிப்ரோக்கல் அதுதான். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்கான்? ஜாய் இருக்கான் பார்த்தீங்களா? 15 நாளில் முடிச்சிருவான். 5 ரேஷியோக்கு 15 எப்படி வந்துச்சு? 3ஆல் பெருக்கினால தான் வந்துச்சு. அதனால் இந்த 4ஐயும் 3ஆல் பெருக்கிட்டிங்கன்னா 12 வந்துடும். ஸோ 12 days இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ அப்போது டிம் வந்து 12 daysல கம்ப்ளீட் பண்ணிடுறான் அப்படிங்கிறது ஆன்சர். புரியுதுங்களா? ஓகே, கொஷின் நம்பர் 4 போகலாம். ஸோ கொஷின் நம்பர் 4 பாருங்கள். A can complete a piece of work in 20 days. B can complete the same work in 10 days. With help of C, working together, they complete the work in 5 days. The number of days in which C alone can complete the work. புரியுதா? ஏங்கிறவது 20 நாளில் வேலை செஞ்சிடறாரு. பி வந்து அதே வேலையை 10 நாட்களில் முடிச்சிடறாரு. இப்போ சி வந்து ஜாயின் பண்ணிக்கிறாருங்க. அவருடைய அசிஸ்டண்ட் எடுத்துக்கிறார், உதவி எடுத்துக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து 5 நாளில் முடிக்கிறாங்களாமா. அப்படின்னா சி மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இது வந்து இது மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து ரெகுலர் ஆஸ்கட் கொஷின்ஸுங்க, எக்ஸாமில் கேட்டுட்ருக்கான். சரிங்களா? இப்போ எப்படி சால்வ் பண்ணுறது ஒரு ஐடியா பாருங்கள். என்னென்ன செய்யணும் ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க. ஏ சரியா, பி. ஏ வந்து 20 டேஸில் முடிச்சுக்கிறானாமா. பி வந்து 10 டேஸில் வேலையை செய்கிறான். ஸோ ரெண்டு பேர்த்தோட எல்சிஎம் என்ன? 20 தான். அப்போ 20னா இவன் 1 டைம்ஸு, இவன் 2 டைம்ஸ். ஓகேங்களா? இப்போது இவங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கங்க. எவ்வளோ வருது? 3 எஃபிஷியன்சி, அதாவது 3 யூனிட்டாக எஃபிஷியன்சி இருக்குது. புரியுதுங்களா? 3 யூனிட்டு எஃபிஷியன்சியாக இருக்குது. அடுத்து என்ன சொல்லியிருக்கான்? வித் ஹெல்ப் ஆஃப் சி. சியோடைய ஹெல்ப் வந்துடுதுங்க. சியோடைய ஹெல்ப் வந்து 5 டேஸில் முடிச்சிடறாராமா. புரியுதுங்களா? சியோடைய ஹெல்ப்பில் 5 டேஸில் முடிச்சிடறாராம். ஸோ அடுத்த ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ஏ ப்ளஸ் பின்னா என்ன எடுத்துக்குவோம்? 20/3. அதானே, ரெண்டு பேர் சேர்ந்து முடித்தா 20/3. இப்போ அடுத்த ஒரு கால்குலேஷன் பாருங்கள். ஏ ப்ளஸ் பி, இன்னொன்று வந்து ஏ ப்ளஸ்ஸு பி ப்ளஸ்ஸு சி. புரியுதுங்களா? ஸோ ஏ ப்ளஸ் பின்னா எத்தனை நாளில் முடிச்சிருக்காங்களாம்மா? 20/3. புரியுதுங்களா? இங்கே இருக்கிற 20/3 தான் அங்கே போட்டிருக்கேன். 3 பேர் சேர்ந்து முடித்தது தான் சொல்லியிருக்காங்க. 5 டேஸில் முடிக்கிறேன்னு, அந்த 5 டேஸ் இங்கே போட்டுக்கிறேன். புரியுதுங்களா? கிளியரா? ரைட். இப்போ ரெண்டு பேர்த்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணுங்க. இப்போ எல்சிஎம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். இங்கே 20/3 இருக்குது, இங்கே 5/1 இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன்? 3ஆலையும் மல்டிப்ளை பண்ணுறேன், இதையும் 3ஆல் வகுத்துறேன். போத் ஆர் சேம் தானே? போத் ஆர் சேம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஏரியா 15ஆக மாறிடுச்சு, இங்கே 20. அப்போ 15க்கும் 20க்கும் எல்சிஎம் வந்து 60. புரியுதா? இப்போ நீங்கள் வந்து 20ல் 60 எத்தனை முறை? 3 டைம்ஸு. 15ல் 60 எத்தனை முறை? 4 டைம்ஸ். புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணணும் பாருங்கள். ஏற்கனவே ஒன்று பார்த்துருக்கோம்ல, நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஏ ப்ளஸ்ஸு பி ப்ளஸ் சி, அதில் மைனஸ் ஏ ப்ளஸ் பி பண்ணோம்னா சி தானே வரும். இப்போ சி அலோன் தானே கேட்டிருக்காங்க, அதனால் இதை மைனஸ் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஸோ மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ 3 - 4 என்ன வரும்? 1 தானே. புரியுங்களா? அப்போது கிட்டத்தட்ட நம்ம 60 டேஸ் பக்கம் நெருங்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? 60 டேஸில் ஆன்சர் வந்துட்டு. 60 டேஸ் எப்படி வந்துட்டுனா 60/3 வருங்க. ஏன்னா எல்லாமே 3 இருக்கிறனால 3 வரும். இப்போ ஆன்சர் ஆல்மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 20 டேஸ் அப்படி வரும். ஸோ யாருக்காவது இது வந்து புரியல அப்படின்னு சொல்லுங்கள், திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இப்போ கொஷின் நம்பர் 4. ஸோ ஒவ்வொரு ஸ்டாண்டர்டு மாறிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். 47 masons can dig a 35-meter long trench in one day.
how many masons should be employed for digging a 105 meter long trench of the same type of in one day? புரியுதா? ஸோ 47 கொத்தனார்கள் ஒரே நாளில் 35 மீட்டர் நீளமுள்ள பள்ளத்தை தோன்றாங்க. ஆனால் அதே மாதிரியான பள்ளம் 105 மீட்டர் நீளமுள்ள பள்ளத்தை வந்து எத்தனை கொத்தனார்கள் வச்சு முடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறான். சரிங்களா? ரொம்ப ஈஸியான சம் தானே, ரொம்ப ஈஸியான சம். என்னங்க இது கான்செப்டு? இந்த கான்செப்ட் என்ன தெரியுங்களா? m1 d1 h1 divided by w1 which is equal to m2 d2 h2 divided by w2. இதை எடுத்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மென் அப்படிங்கிறது யாரை குறிக்குது? இந்த 47 மேஷனை தான் குறிக்குது. புரியுதா? எத்தனை நாளில் முடிக்கிறாங்களாமா? ஒரே நாளில் முடிச்சிடறாங்களாமா. எந்த ஒர்க்குங்க? இந்த 35 மீட்டர் லாங் இருக்க ஒர்க்கு விச் இஸ் ஈக்குவல் டு தி, அடுத்தது M2 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எத்தனை மேஷன்ஸ் தேவைன்னு. ஆனால் அவங்க வந்து அதே ஒரு நாளில் தான் முடிக்கிறாங்களாமா. எந்த ஒர்க்குங்க? 105 மீட்டர் நீளமுள்ள அந்த பள்ளத்தை. ஸோ 35 இருக்குல்ல, இந்த 35 இதில் வந்து எத்தனை முறை வருதுங்க? 3 முறை. அப்போ கிராஸ் மல்டிப்ளை ஆயிருமா? ஸோ M2 எப்படி இருக்கும்? ஸோ 47 × 3 எவ்வளோங்க? 47 × 3 141 இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதா? 47 3ஆல் பெருக்கிறீங்கன்னா 141. ஸோ யாருக்காவது சம் புரியலன்னா கேளுங்க. கொஷின் நம்பர் 6. கொஷின் நம்பர் 6 வந்து ஒரு அருமையான சம். ரியா அண்ட் சங்கீதா, சரிங்களா? ரியா அண்ட் சங்கீதா கேன் ஃபினிஷ் எ ஒர்க் இன் 6 days 8 days ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ ரியா வந்து 6 days ஒர்க் பண்ணுறாங்களாமா, சங்கீதா வந்து 8 days ஒர்க் பண்ணுறாங்களாமா. ரியா started the work alone, then after 4 days Sangeeta joined Riya. They both finished the remaining work. How long did the total work last? புரியுதுங்களா? தமிழில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ரியா சங்கீதாவும் 6 நாட்கள் 8 நாளில் முடிக்கிறாங்க. ரியா தனியாக வேலை தொடங்குறாங்க. 4 நாளைக்கு பிறகு தான் சங்கீதாவை ஜாயின் பண்ணிக்கிறாங்க. மீதமுள்ள வேலையை இருவரும் முடிச்சுக்கிறாங்க. அப்போ மொத்த வேலையை எவ்வளவு காலம் நீடித்தது, எவ்வளோ காலத்தில் முடித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம்? என்ன ஐடியா வருது? அஸ் யூஷுவல் ஐடியா தான். பார்க்கலாங்களா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? ரியா சங்கீதா, ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய டேஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 days, இவங்களுடைய 8 days. எல்சிஎம் என்னது? 24 இஸ் தி எல்சிஎம். அப்போ 6ல் 24 how many times? 6 4 24. 8ல் வந்து 3 4 24. புரியுதுங்களா? ரைட். இப்போது இதான் வந்து 6, அது 6ஓட எஃபிஷியன்சி வந்து 4, எஸ்ஸோட சங்கீதோட எஃபிஷியன்சி வந்து 3. இல்லை கிளியராக புரிஞ்சு. கொஷின் பாருங்கள். ரியா ஸ்டார்டட் த ஒர்க் அலோன் தென் ஆஃப்டர் 4 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் 4 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ 4 நாளைக்கு பிறகு தான் யார் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்களாமா? சங்கீதா வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்களாமா. ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன வரும்? ஃபஸ்ட்டு வந்துச்சுங்க, இந்த ரெண்டையும் கூட்டினா 7 வரும். அது ஓகே, அது இருந்துட்டு போது டோட்டல் யூனிட்ஸ்க்காக அது போகலாம். ஆனால் வந்து ஆஃப்டர் 4 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல சின்ன சேஞ்சு, ஆஃப்டர் 4 days பதிலாக அந்த ஆஃப்டர் 3 days போட்டுக்குங்க, இல்லாட்டி ஆன்சர் வராது. ஸோ ஆஃப்டர் 3 days போட்டுக்கோங்க. ஸோ ஆஃப்டர் 3 days போட்டிங்கன்னா இந்த ரியா தானே, ரியா வந்து இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க, 12ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ ரிமைனிங் ஒர்க் கண்டுபிடிக்கணும்ப்பா. டோட்டல் ஒர்க் வந்து 24. ஸோ 24ல் 12 போயிடுச்சுன்னா ரிமைண்டர் வந்து 12. புரியுதா? இந்த 12 இந்த எஃபிஷியன்சி டோட்டல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 7ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து நம்மளுக்கு ஒர்க் கிடச்சிருக்குது. இப்போ இது யாருடைய ஒர்க் அப்படின்னா சங்கீதாவுடைய ஒர்க்கு. சரிங்களா? சங்கீதாவுடைய ஒர்க்.
ஸோ தே போத் ஃபினிஷ் ரிமைனிங் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறோம், இந்த ரிமைனிங் இருக்கிற 3 இருக்குது பார்த்தீங்கன்னா சங்கீதாவோட, அதையும் சேர்த்துக்கிறோம் ப்ளஸ் 12/7. இதை வந்து நீங்கள் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், ஸோ 7 3s are 21, சரிங்களா? 21 + 12 வந்து 33/7. ஸோ கீழே ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே டினாமினேட்டரில் 7ஆகவே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இப்போது எத்தனை 7 வரும்? ஸோ 7 4 28, 7 4 28, மீதி 5/7. ஸோ 4 5/7 days இஸ் தி ரைட் ஆன்சர். யாருக்காவது டவுட் இருந்தால் திரும்ப கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 7. கொஷின் பாருங்கள். A's marks in mathematics are directly proportional to practice time. அவனே ஒரு ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ ஏ மார்க்னா என்ன மீனிங்கு? அவனுடைய ஒர்க், அது ஏவுடைய ஒர்க்கு பார்த்தீங்களா, இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். இன் 6 hours ஆஃப் ப்ராக்டிஸ் ஏ கெட்ஸ் 70 மார்க்ஸ். வாட் would be the practice time approximately to get 90 மார்க்ஸ்? புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை. ஸோ 6 மணி நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி 70 மார்க் எடுத்துட்டா எத்தனை மணி நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி 90 மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போது 6க்கு 70. ஸோ ஹவு many hours in 90? அவ்வளோதானே, புரியுதா? ஈஸியாக நம்ம வந்து ஆன்சர் சொல்லிடலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் ஜென்ரலாக, அவ்வளோதான். 6 × 90 டிவைடட் பை 70. ஓகேவா? 0 0 கேன்சல் ஆயிரும். 6 9 54 டிவைடட் பை 7. ஸோ 7 டேபிள் பைக்கோ, கீழே ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோ. 7 டேபிள் வரனால என்ன ஆகுங்க, ஆப்ஷன் சி ஆர் டி தான் வரும். ஸோ 7 7s are 49. ஸோ ரிமைண்டர் என்ன இருக்குதுங்க, ரிமைண்டர் வந்து இங்கே வந்து 1 4 5 பாயிண்ட் வச்சுக்கிறோமா, 50 ஆயிருமா. எகைன் 7 7s are 49. ஸோ 7.7 hour இஸ் தி ரைட் ஆன்சர். ரொம்ப ஈஸியான சம்மு. யாருக்காவது டவுட்னா கேளுங்க, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஷின் நம்பர் 8. ஸோ அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் சம் தான் அது. பாருங்கள் கொஷின் எப்படி இருக்கு. மீரா கேன் கம்ப்ளீட் எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 20 days, நீனா இன் 30 days, சீமா இன் 40 days. ஒவ்வொருத்தரும் அந்த மீரா, நீனா, சீமா எல்லாமே வந்து தனித்தனியாக என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எத்தனை நாட்களை முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. மீரா அண்ட் சீமா ஒர்க்டு டுகெதர் ஃபார் 4 days அண்ட் தென் மீரா வாஸ் ரீப்ளேஸ்டு பை நீனா. ஸோ இந்த ரீப்ளேஸ்டு வரும் பொழுது இது வரைக்கும் நம்ம செஞ்சுருக்கிறது யூனிட் ஒர்க்கில் செஞ்சுருக்கிறோம். இந்த ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா பேர் டே ஆஃப் தி ஒர்க் போய்க்கிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பேர் டே ஆஃப் தி ஒர்க், ஒரு நாள் வேலைக்கு என்ன அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். கொஷின் கேட்டிருக்கிறது இன் ஹவு மெனி டேஸ் ஆல் டுகெதர் வாஸ் ஒர்க் கம்ப்ளீட்டட். புரியுதுங்களா? ஸோ சம் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சாதான் நம்ம உள்ளே போய் சால்வ் பண்ணுறதுக்கே புரியுன்னு வச்சுக்கலேன். சரிங்களா? இப்போ சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சால்வ் பண்ண. பட் பேர் டே ஆஃப் தி ஒர்க் போனோம், யூனிட் ஒர்க்கில் போனீங்கன்னா ரொம்ப டிலே ஆகுது சால்வ் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மீராவும் சீமாவும் மட்டும்தான் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்களாமா. அவங்க வந்து 4 days வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்கள வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். சரியா? எப்படி எடுத்துக்கலாம்? மீரா வந்து பர் டே ஆஃப் தி ஒர்க் வந்து எவ்வளவு? மீரா 1/20. சீமா பர் டே ஆஃப் தி ஒர்க் வந்து 1/40. ஸோ 2 பேர் சேர்ந்து செய்கிறாங்கன்னா ப்ளஸ் போட்டுக்கிறோம். இவங்களுக்கான எல்சிஎம் வந்து 120 போல 40. ஓகேவா? எல்சிஎம் வந்து 40. அப்போது 40ல் 20 2 டைம்ஸு, இது 1 டைம்ஸு, விச் இஸ் ஈக்குவல் டு 3/40. இவங்க தான் 4 days ஒர்க் முடிக்கிறாங்களாமா. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 10 ஆயிரும். ஸோ ஆன்சர் வந்து 3/10. 3/10 அர்த்தம் 10 ஒர்க்ஸ் கொடுத்துருக்குறேன், அதில் 3 ஒர்க்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அப்போ ரிமைனிங் ஒர்க்ஸ் என்னவாக இருக்கும்? 7/10 தான் ரிமைனிங் ஒர்க்ஸ். புரியுதா? ரைட். இப்போ தான் ரீப்ளேஸ்மெண்ட் நடக்குது. யார் ரீப்ளேஸ்மெண்ட்? மீராவுக்கு பதிலாக யார் வந்துடுறாங்க? நீனா வந்துடுறாங்க. ஸோ மீரா வந்து 1/20யா? மீரா வந்து 1/20. அப்போ
அப்போ மீராவுக்கு பதிலாக நீனா வராங்கன்னா நீனா எவ்வளவு 30 டேஸ். அப்போது இந்த இடத்துல 1/30 போட்டுக்கோ. ஏன்னா இந்த இடத்துல யார் வராங்க, நீனா வந்துடுறாங்க. பட் சீமா சேஞ்ச் இல்லை, 1/40 தான். இவங்க 2 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா கொஷின் கேட்டிருக்கான். எந்த ஒர்க்குங்க, இந்த 7/10 ஆஃப் தி ஒர்க். புரியுதா? அவ்வளோதான். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். இதுக்கு வந்து எல்சிஎம் என்ன இருக்கும், இதுக்கு எல்சிஎம் வந்து as usual எல்சிஎம் வந்து 120 தான் இதுக்கு எல்சிஎம். சிம்பிளாக இருக்கும். ஸோ 30ல் 120 எத்தனை டைம்ஸு, 4 டைம்ஸ். 40ல் 3 டைம்ஸ், 7. அது 3 டைம்ஸ் தான், 3 போட்டுப்போம். இது டேஸ் ஆயிரும், விச் இஸ் ஈக்குவல் டு 7/10. இப்போ பாருங்கள், இந்த 7ம் இந்த 7ம் கேன்சல் ஆயிரும், இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆயிரும். டேஸ் எத்தனைங்க, 12 டேஸ். ஸோ ஆப்ஷன்ஸில் 12 டேஸ் இருக்கணும். ஆக்சுவலாக இருக்கணுங்க. ஆப்ஷன்ஸில் வந்து எதுலையாவது 12 டேஸ்ன்னு இருக்கணும். அப்போ எல்லோரும் போய் அதை கிளிக் பண்ணிடுவாங்க. சரிங்களா? பட் ஆக்சுவலாக 12 டேஸ் இஸ் ராங். கொஷின் கேட்டிருக்கிறது அனைவரும் சேர்ந்து எப்போ முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 4 டேஸ் அவன் வந்து முடிச்சிருக்கானா இல்லையா? ஆல்ரெடி அவன் ஒரு 4 டேஸ் முடிச்சு வச்சுருக்கான் இல்லையா? அந்த 4ஐயும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஸோ 12 + 4 16 டேஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ யாருக்காவது இந்த ஆன்சரில் சால்வ் பண்ணதில் டவுட் இருந்தால் கேளு. நெக்ஸ்ட் கொஷின், கொஷின் நம்பர் 9. ஓகேவா? பாருங்கள், கொஷின் நம்பர் 9. ரோஹன் கேன் அலோன் ஃபினிஷ் எ ஒர்க் இன் 12 டேஸ். அவர் தனியாகவே 12 நாள் வேலை செய்கிறாராமா. ஹரி கேன் அலோன் 16 டேஸ். அவனும் தனியாக ஒரு 16 நாளில் வேலை செஞ்சு முடிச்சிடுறாரு. போத் ஒர்க் டுகெதர், 2 பேர் சேர்ந்து 3 டேஸில் முடிக்கிறாங்களாமா. தென் ரோஹன் லெஃப்ட், அது 3 டேஸில் முடிச்சுட்டு லெஃப்ட். ஆஃப்டர் தட் ஒன்லி ஹரி ஒர்க்ஸ் அண்ட் ஃபினிஷ் த ஒர்க். டோட்டல் ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட் இன். ஸோ எல்லாமே வந்து எக்ஸாமில் ப்ரீவியஸாக கேட்டது, எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுவும் ஈஸியான சம் தான். என்ன பண்ணுறோம், ஸோ ரோஹன் எழுதிக்கிறோம், ஹரி எழுதிக்கிறோம். ஸோ ரோஹன் வந்து 12 டேஸில் முடிக்கிறாரு, இவர் வந்து 16 டேஸில் முடிக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேத்துக்கான எல்சிஎம் வந்து 48. ஸோ 48, 12ல் 48 how many times? 3 times. புரியுதா? 3 டைம்ஸா, 4 டைம்ஸ். இது 4 டைம்ஸ். 16ல் 48 வந்து 3 டைம்ஸ். புரியுதா? ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 7 எஃபிஷியன்சி. மறந்துடாதீங்க, 7 எஃபிஷியன்சி. இந்த 7 தான் 3 டேஸில் முடிக்கிறாங்களாமா. ஸோ 3 டேஸ்னால் எவ்வளோச்சு, 21 எஃபிஷியன்சி, 21 யூனிட்ஸ் முடிஞ்சிருச்சு. 48ல் 21 யூனிட்ஸ் முடிஞ்சு. அப்போது 48 - 21 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும், 27 ஒர்க்கு தான் பெண்டிங் இருக்குது. புரியுதா? இந்த 27 ஒர்க்கை யார் பண்ணுறாங்க, என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ ரோஹன் லெஃப்ட் ஆயிடுறாமா, ஹரி மட்டும் கண்டினியூ பண்ணுறானாமா. ஸோ இப்போ ஹரிக்கு எவ்வளோ எஃபிஷியன்சி, 3 தானே. அப்போ 3ஆல் நீங்கள் வந்து இதை டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணினா எவ்வளோ வரும், 9 டேஸ். ஸோ ஹரி வந்து ரிமைனிங் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 9 டேஸ் எடுத்துக்கிறாரு அப்படின்னா, ஸோ 9 டேஸ் அப்படி எல்லோரும் டிக் பண்ண போயிடுவாங்க. கொஷின் கேட்டது ஹரி முடிக்கிறது கேட்கல, டோட்டல் ஒர்க்கு வில் பி கம்ப்ளீட்டட் இன் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த 9ஐயும் சேர்த்துக்கிட்டு, புரியுதுங்களா, ஏற்கனவே ஒரு 3 டேஸ் முடிச்சிருக்காங்க, அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்தா டோட்டல் எவ்வளோங்க, 12 டேஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ இந்த கொஷின்ஸில் சால்வ் பண்ணியிருக்கல, ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஷின் நம்பர் 10. இது அருமையான ஒரு லாஜிக் சம்மு, எக்ஸாமில் கேட்ட சம். பாருங்கள், as part of the partial work from home process, Amita went to office every second day. சரிங்களா? Amrita went to office every third day. Tosita went to office every 6th day, respectively. All three went to office on 31st October 2021. How many days did all three attend the office on the same date during the remaining 2 months of the year? So question படிச்சு புரிஞ்சுக்கணும். சொல்ல paragraph questions. ஸோ வீட்டிலிருந்து பகுதி அளவு வேலை செய்ய
ஒரு பகுதி வந்து அமிதா ஒவ்வொரு 2வது நாளையும் போகிறாங்க. அமிர்தா ஒவ்வொரு 3வது நாளும் போகிறாங்க. தேசிதா ஒவ்வொரு 6வது நாளும் போகிறாங்க. எங்கள் அலுவலகத்துக்கு போய் சேராங்க. மூவரும் சேர்ந்து எப்போங்க 31, அதாவது அக்டோபர் 31, 2021 அன்று அலுவலகத்துக்கு போகிறாங்க. ஆனால் ஆண்டின் மீதமுள்ள 2 மாதங்கள், அப்போ இவங்க வந்து அக்டோபர்னு வச்சுக்கோங்க, மீதி 2 மாதங்கள் அது நவம்பர் டிசம்பரை பற்றி தான் கொஷினே கேட்டிருக்கான். அந்த மாதங்களில் மூவரும் ஒரே தேதியில் எத்தனை நாட்கள் அலுவலகத்திற்கு சென்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இந்த 2 இருக்குல்ல, 2, இந்த 3, இந்த 6 எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 2, 3, 6க்கு எல்சிஎம் என்ன வரும்? 6 தான் வரும். புரியுதா? ஸோ 3க்கு வந்து எல்சிஎம் 6ன்னு வந்துடும். இப்போ வந்து எப்படி இதை கொண்டு போகிறது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 6வது நாளைக்கு போவாங்க, 6ஆம் தேதி போவாங்க. அடுத்தது 12, 18, புரியுதா? 24, அடுத்தது 30, புரியுதா? 6 ஆட் பண்ணிக்கணும். அப்போ நவம்பர் மாதத்தில் அவங்க வந்து 5 டேஸ் போகிறாங்க. இதே மாதிரி தானே டிசம்பர்லேயும் 6, 12, 18, 24, 13 போனாங்கன்னா எகைன் 5 டேஸ். ஸோ மொத்தம் எத்தனை நாள் போகிறாங்க? 10 டேஸ் போகிறாங்க அவங்க 2 மாதத்துக்கு சேர்த்து. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, 10 days is the right answer. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 11. இது ஒரு அருமையான ஒரு இம்பார்ட்டன்ட் சம். இது மாதிரி சம்ஸ் தான் கொஷினே கேட்பாங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ பாருங்கள். சப்னா இஸ் டபுள் எஃபிஷியன்ட் ஆஸ் கம்பேர்டு டு ராகேஷ். கேட்பாங்கன்னு சொல்கிறத விட ஆல்ரெடி கேட்டாங்க எக்ஸாம்பிள், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு எல்லாமே. இஃப் தே போத் ஒர்க் டுகெதர் ஆன் எ ப்ராஜெக்ட் and complete it in 48 days, then the number of days in which Sapna alone can complete the project is. புரியுதா? அதாவது சப்னா வந்து ஜென்ரலாகவே ராகேஷை காட்டிலும் 2 மடங்கு திறமையானவள். 2 பேர் சேர்ந்து வேலை செய்கிறது வந்து 48 நாளில் முடிச்சிடுறாங்களாமா. அப்படின்னா இந்த சப்னா மட்டும் தனியாக வேலை செஞ்சாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆரம்பிக்கலாமா? எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். ரொம்ப ஆல்ரெடி செஞ்சுருக்கோம் ஒரு சம்மு. ஸோ கொஷின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3rd சம் 25% மோர் எஃபிஷியன்ட்டுன்னு பார்த்தோம். இங்கே டபுள் எஃபிஷியன்ட் தான் கொடுத்துருக்கான். சரி பாருங்கள். சப்னா, ராகேஷ், ஓகேவா? சப்னா வந்து எஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் இவன் 2 மடங்கு, இவன் 1 மடங்கு. டைம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே ரெசிப்ரோக்கல். இது வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ரைட். பாருங்கள், இருவரும் சேர்ந்து 48 நாளில் முடிப்பாங்களாமா. புரியுதா? அப்போது இந்த டேஸை 1 + 2 which is equal to 3 இந்த 3ஆல் பெருக்கிக்கோ. பெருக்கினா எவ்வளோ வரும்? 144ன்னு வரும். ஓகேவா? இப்போது சப்னாவை தானே கேட்டிருக்காங்க எஃபிஷியன்சி. அவருடைய எஃபிஷியன்சி என்னது? 2. 2ஆல் டிவைட் பண்ணிக்கோ. ஆன்சர் இஸ் 72 is the right answer. யாருக்கா டவுட்னா கேளு. எப்படி சால்வ் பண்ணீங்க என்னங்கிற டீட்டெயில்ஸு உள்ள நிறையா பேசிக் கான்செப்ட் இருக்குது. டவுட்னா கேளு, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கொஷின் நம்பர் 12 நெக்ஸ்ட் சம். பாருங்க கொஷின் நம்பர் 12. ரவி and Sanju together can do a job in 2 days. அவங்க 2 பேர் சேர்ந்து 2 daysல முடிக்கிறாங்க. Sanju and Mahesh can do it in 4 days, while Ravi and Mahesh can do it in 2 days. புரியுதா? 2 பேர் சேர்ந்து வேலையை முடிச்சுட்டே வராங்க. What is the number of days required for Ravi to do the same work alone? ஸோ ரவியோடைய அலோன் ஒர்க் மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அருமையான சம். சால்வ் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து லாக் ஆகும். சரிங்களா? எக்ஸாம்பிள் கேட்ட சம். ஃபஸ்ட் ஆரம்பிக்கலாம். ஸோ ரவியும் சஞ்சுவும் சேர்ந்து எத்தனை நாள் முடிச்சாங்களாமா? 2 டேஸில் முடிச்சிருக்காங்க. சஞ்சுவும் மகேஷும் சேர்ந்து 4 டேஸில் முடிச்சிருக்காங்க.
அதே மாதிரி ரவியும் மகேஷும் சேர்ந்து 2 டேஸில் முடிச்சுக்கலாம். 3 பேர்த்துக்கு எல்சிஎம் என்னது? கண்டிப்பாக 4. ஸோ அதுக்கான எஃபிஷியன்சி போட்டு பார்த்துக்கோ. ஸோ 2 சரிங்களா, 1 2 இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டா எவ்வளோ வரும்? 5 அப்படின்னு வந்துடும். இதுவும் ஈஸியாக நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் தெரியும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கனால ஹவு மெனி டைம்ஸ் வருங்க? ஸோ 2R 2S 2M அப்படி தான் வரும். புரியுதா? விச் இஸ் ஈக்குவல் டு எப்படி? 5. அப்போது எல்லாத்தையும் நம்ம வந்து 2 வந்து காமன் பண்ணிட்டிங்கன்னா ரவி, சஞ்சு, அதுக்கப்புறம் இந்த மகேஷ் எல்லாம் சேர்ந்து 5/2 மாறிடும். புரியுதா? அப்படி மாறிடும். இப்போ 5/2 தான் இவனுடைய ஒர்க்கு. இதை நீங்கள் வந்து டிவைட் பண்ணி 2.5 கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. தேவைப்படும் போது எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கொஷின் கேட்டிருக்கிறது ரவி அலோன் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ரவி அலோன் மட்டும் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கலாமா? ஆர் ப்ளஸ்ஸு எஸ்ஸு ப்ளஸ்ஸு எம்மு மைனஸ் மைனஸ் எஸ்ஸு ப்ளஸ் எம்முன்னு கொடுத்தோம்னா ஆர் கிடச்சிருமா இல்லையா? புரியுதா? இப்போ ஆர் ப்ளஸ் எஸ் ப்ளஸ் எம்மு வந்து 2.5, எஸ் ப்ளஸ் எம் என்னது? 4. ஸோ 2.5க்கும் 4க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் எடுத்துக்கணும், மைனஸில் போட்டக்கூடாது. ஒர்க்கில் எதுவும் மைனஸ் வராது. ஸோ 1.5. புரியுதா? ஸோ 1.5னா என்ன? ஜென்ரலி 3/2 அப்படிங்கிற ரேஷியோ தான். 3/2. இப்போ கொஷின் கேட்டிருக்கிறது ரவியோடையே கேட்டிருக்காங்க. இப்போ ரவி இது போய் எடுத்து பாருங்கள். ரவி இது போய் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி இருக்குதுங்க? 4 டிவைடட் பை 3/2 போட்டுக்கலாமா? 4 டிவைடட் பை 3/2. இப்போ ஆன்சர் எவ்வளோ வருது? ஆன்சர் இஸ் 8/3 இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி 8/3 இஸ் தி ரைட் ஆன்சர். இந்த சம்மில் டவுட்னு கேட்டுங்க. இந்த 4 எப்படி வந்துச்சுன்னு கேட்பாங்க. இந்த 4 உங்களுக்கு தெரியும், அங்கே கொடுத்துருக்காது. சரிங்களா, இந்த 4 வந்து சஞ்சுவும் மகேஷும் சேர்ந்து 4 நாளைக்கு முடிக்கிறாங்க. இந்த 4 வந்து டோட்டல். இந்த 4 வந்து டோட்டல் ஒர்க். எங்கே இருக்குது டோட்டல் ஒர்க்கு? இங்கே இருக்குது பாருங்கள், டோட்டல் ஒர்க். ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்க, அப்போ சம் வந்து சால்வ் பண்ண முடியும். டவுட் இருந்தால் கேளுங்க, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 13. இதுவும் வந்து ஒரு வில்லங்கமான சம் தான், எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்கேன். சரியா? அமிர்தா can build a room in the same amount of time that Beena and Sita working together can build. புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பீனாவும் சீதாவும் சேர்ந்து ஒரு வேலையை வந்து ஒரு அறையை கட்ட முடிக்கிறாங்கன்னா, ஒரு அறையை வந்து கட்டுறாங்க அப்படின்னா அதே வேலையை வந்து அமிர்தா முடிச்சிடுறாங்க ஒரே டைமில். இஃப் அமிர்தா அண்ட் பீனா டுகெதர் could do it 25 days, 2 பேர் சேர்ந்து 25 நாட்களில் முடித்தாங்கன்னா, சீதா இருக்காங்க இல்லையா, அவங்க 35 நாட்களில் தனியாக முடித்தாங்கன்னா, how many days are required Beena alone to the same work? சரியா? ஸோ நடத்தினா வச்சுக்கோங்க, உனக்கு புரியும். நான் நடத்தினா உனக்கு புரியும், ஆனால் தனியாக நீ இது வந்து சால்வ் பண்ண முடியாது. அதுக்கு தான் கேட்குறேன். உள்ளே வந்து நிறைய பேசிக்ஸ் புரியாமல் இருக்கும். புரியாமல் இருந்துச்சுன்னா அதை கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். சரி, ஓகே, இது சால்வ் பண்ணலாமா? எப்படி சால்வ் பண்ணுறான் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அமிதா. ஓகேவா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீனாவும் சீதாவும் சேர்ந்து தான் செஞ்சுருக்காங்களாமா. ஸோ பீனாவும் சீதாவுக்கு B + Sன்னு போட்டுக்கலாம். இவங்களுடைய ரேஷியோ எப்படி இருக்குன்னா, இவன் ஒரு ஒர்க்கு செஞ்சால் இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு ஒர்க்கை செஞ்சிடுறாங்க. அப்போது இவங்களுடைய டேஸ், இவங்களுடைய டைமுன்னு எடுத்துக்கிட்டால் இது எஃபிஷியன்சியும் சேம் தான். ஏன்னா தலைக்கீழ் பண்ணாலும் அதே தான் ஆன்சர் வரப்போகுது. புரியுதா? சரி, இங்கே வரலாம். இங்கே அமிதாவும் பீனாவும் 2 பேர் சேர்ந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்களாமா? 25 டேஸில் முடிக்கிறாங்க. ஆனால் சீதா வந்து 35 டேஸில் முடிச்சிடறாங்க. ஸோ இவங்களுக்குடைய ரேஷியோ போட்டு பாருங்கள். 5 25, சரிங்க, 7 35. சரி, என்ன கிடச்சிருக்குது? இது இவங்களுடைய டைமு. எஃபிஷியன்சின்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு 7, இவங்களுக்கு 5. புரியுதா? ஸோ எல்லாமே வந்து ரிக்குயர்மெண்ட்ஸும் எடுத்துக்கிட்டோம். அப்போ தான் அடுத்தது கொஷின்ஸ்க்கே போக முடியும். கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கே புரிய ஆரம்பிக்கும்.
இப்போ எஃபிஷியன்சி 2 பேரோட எஃபிஷியன்சி ஆட் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்குது? 12ன்னு கிடைக்குது. இதில் அமிதா, பீனா, அதுக்கப்புறம் சீதாலாம் சேர்ந்து. கிளியரா? ரைட். இப்போ பாருங்கள், இந்த 7 இருக்குல்ல, இந்த 7 இருக்குது. அவன் ஆல்ரெடி வந்து என்னென்ன ரிக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கான் அதையும் நம்ம பார்த்துக்கணும். இந்த இடத்துல 7ங்கிறது ஏபி சேர்ந்தது. இங்கே ஏ வந்து எஃபிஷியன்சி 1 தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து ஏ வந்து 1ஆ இருந்தால் பி 6ஆக தானே இருக்கும். புரியுதா? ஏ வந்து 1ஆ இருந்தால் பி 6ஆக இருக்கும். புரியுதா? இப்போது இந்த பி 6ஆக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இது எப்படி நடக்குது, எந்தெந்த வகையில் நடக்குது அப்படின்னு பாருங்கள். நம்ம இப்படி போக வேண்டாம், சரிங்களா? இப்படி போகாமல் கொஞ்சம் இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்களேன், டோட்டல் எஃபிஷியன்சியை பாருங்கள். டோட்டல் எஃபிஷியன்சி இங்கே இவங்களுக்கு 12 அப்படின்னா இவங்களுக்கு எவ்வளோ இருக்குது? 2. இவங்களுக்கும் 12 வரணும்னா என்ன பண்ணும்? 6ஆல் மல்டிப்ளை பண்ணுமா? புரியுதா? அப்போ இவங்க என்ன ஆயிடுவாங்க? எஃபிஷியன்சி 1 × 6 6ஆக மாறிடுவாங்க. இவங்களும் 6ஆக மாறிடுவாங்க. புரியுதா? அப்போ ஏ வந்து 6. அப்போ நீங்கள் மாற்றிக்கிங்க. ஏ வந்து 6, பி வந்து 1 எஃபிஷியன்சி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். புரியுதா? இப்போ நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஒர்க்குனா என்ன? ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைம். புரியுதா? எஃபிஷியன்சி இன்ட்டு டைம். ஸோ சீதாவுடைய கொஷின் தான் கேட்டிருக்காங்க. சீதாவும் ஹவு மெனி டேஸ் ரிக்வயர்டு ஃபார் பீனா கேட்டிருக்காங்க. பீனாவை தான் கேட்டிருக்காங்க. புரியுதா? ஸோ பீனாவை கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? பீனா வந்து 1 டைமில் தான் இருக்காங்க. பீனா 1 டைமில் இருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து சீதாவோடது கண்டுபிடிக்கலாம். இந்த சீதாவோட கண்டுபிடிச்சிடலாமா? சீதா வந்து பார்த்தீங்கன்னா 5 × 35 விச் இஸ் ஈக்குவல் டு 175. புரியுதா? 175 ஆச்சு. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது வந்து பீனாவை கேட்டிருக்காங்க. பீனாவுடைய எஃபிஷியன்சி 1 தான். 175ல் 1 டிவைட் பண்ணிங்கன்னா பீனாவுடைய ஒர்க் நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ வருங்க? 175 டேஸ். ஸோ யாருக்காவது இது எக்ஸ்பிளைன் பண்ணது புரியாத கேளு, திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கொஷின் நம்பர் 15, கொஷின் நம்பர் 14 இல்லையா? அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு பெரிய பேராகிராஃப் கொஷின்ஸ் கேட்டு வச்சுருக்காங்க. சரி, அதுவும் எக்ஸாமில் கேட்ட சம் தான். ஸோ ஏ கேன் கம்ப்ளீட் எ பீஸ் ஆஃப் ஒர்க் 200 days. B can complete the piece of work in 100 days. In every 3 day cycle, both A and B work in 1 day. A work 2 days. சரிங்களா? B works in 3 days. This cycle continues till the work is completed. How many days in all does it take due to complete the work? All does it take to the complete the work. புரியுதுங்களா? ஸோ ஏ வந்து தனியாகவே 200 நாள் வேலை செய்கிறானாமா, பி வந்து தனியாகவே வந்து 100 நாள் வேலை செய்கிறான். ஸோ 2 பேர் சேர்ந்து 1 நாள் வேலை செய்கிறாங்க. ஏ மட்டும் 2 நாள் வேலை செய்கிறாங்க, பி வந்து 3 வேலை செய்கிறாங்க. இப்படி சுழற்சி முறையில் வேலை செஞ்சாங்கன்னா எல்லோரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா? எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். உள்ளே எல்லாமே ட்ரிக்ஸ் இருக்குது. உள்ளே சும்மா கிடையாதுங்க, டேரெக்டாக சால்வ் பண்ண முடியாது. ஸோ ஏ வந்து 200, பி வந்து 100. ஸோ எல்சிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 200, இவன் வந்து 1 டைம்ஸ், இவன் 2 டைம்ஸ். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்போ மொத்தமாக கூட்டினீங்கன்னா மொத்தம் 3 பேர், மொத்தம் 3 எஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 3 யூனிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டே என்ன பண்ணுறாரு? ஏ ப்ளஸ் பி ஒர்க் பண்ணுறாரு. 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா முதல் நாள். செகண்ட் டே என்ன பண்ணுறாங்க? ஏ மட்டும் ஒர்க் பண்ணுறாங்க. தேர்டு டே வந்து பி ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ எஃபிஷியன்சி பார்க்கலாம். ஏ வந்து 1, இவர் 2. ஸோ 2ஐயும் கூட்டினா 3 ஆயிடுச்சு. இவன் 1, இவர் 2. எஃபிஷியன்சி இது. அங்கே இருக்கல எஃபிஷியன்சி, இந்த எஃபிஷியன்சி எடுத்து அங்கே போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். மொத்தம் 6. அப்போது இந்த டோட்டல் ஒர்க் 200 / 6ஆல் நீங்கள் டிவைட் பண்ணணும்.
சில பேர் 100/3ன்னு போயிடுவீங்க. 100/3 போட்டிங்கன்னா ஆப்ஷன்ஸ் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ டேரெக்டாக 200 எடுத்துக்கங்க, /6 போட்டுக்குங்க. என்ன வரும்? எவ்வளோ ஆன்சர் வருங்க? 33 சம்திங் வரும். ஸோ 6 3s are 18, ரிமைண்டர் 2 20. ஸோ எகெயின் 3 6 are 18, 33 வந்துடும். ஸோ 33 வந்துடுது. ரிமைண்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2 இருக்குங்க. புரியுதா? அதை ஞாபகம் வச்சுங்க, 2 இருக்கும். இப்போது கொஷின் கேட்டிருக்கிறது, அந்த வேலையை முடிக்க இருவருக்கும் மொத்தம் எத்தனை நாட்கள் ஆகும்? மொத்தம் எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 33 இந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. மல்டிப்ளை பண்ணால் 99 ஆயிருமா? ஓகேவா? இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா? மொத்தம் 3 பேர்லனே 3 தானே? 3ல் இந்த ரிமைண்டர் 2 போட்டிங்கன்னா, ஸோ ஆப்ஷன் பி 99 2/3. யாருக்காவது டவுட்னா நீங்கள் கேட்கணும். ஸோ கேட்காம போனீங்கன்னா புரியாமல் போயிடும். கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஓகே, கொஸ்டின் நம்பர் 15 பாருங்கள். A and B together can complete a piece of work in 25 days. B and C together complete the same piece of work 36. ஸோ AB சேர்ந்து முடிக்கிறாங்க, BC சேர்ந்து முடிக்கிறாங்க, CA சேர்ந்து முடிக்கிறாங்க, எல்லோரும் சேர்ந்து முடிச்சிடுறாங்க. புரியுதா? அப்போ ஈஸியாக நம்ம வந்து ஆல்ரெடி இதே மாதிரி சம் போட்டிருக்கோம். ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சும்மா இல்லை. இஃப் ABCD 4வது பேர் வந்துடுறான், மொத்தம் 3 பேரே வந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ டி வந்து சேர்ந்து வந்துடுறான், எல்லோரும் சேர்ந்து 18 டேஸில் முடிக்கிறாங்க. அப்போ டி மட்டும் எப்போ முடிப்பாங்க? ஸோ இதையும் நீ சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் அவ்வளோ சீக்கிரம் கரெக்டாக வராதுங்க. எக்ஸாமில் இது வந்து அட்டன் பண்ணலான்னு சொல்லி அட்டன் பண்ணிங்கன்னா நிறைய டைமிங் இருக்கும். பட் ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் கேட்டு வச்சுருக்காங்க. சரிதா? பாருங்கள், ஏபி இருக்கான் இல்லையா, அவன் 25 டேஸு. பிசி எவ்வளோங்க? 36 டேஸு. சிஏ 30 டேஸ். அது இல்லாமல் ஏபிசிடி எல்லோரும் சேர்ந்து 18 டேஸ். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம என்ன பார்க்க போகிறோங்க? எல்சிஎம் பார்க்க போகிறோம். எல்சிஎம் வந்து 900 வரும். போட்டு பார்த்துக்கோ எப்படி பார்க்குறது. ஸோ 25, 36, 13, 18. ஸோ எல்லாத்தையும் எடுத்துக்கோ. என்ன டேபிள்ஸ் காமனாக வரக்கூடிய டேபிள்ஸ் என்னங்க? 3 டேபிள்ஸ் வரும். இப்போ 25 அப்படியே வச்சுக்கோ. 1 2 12, இது 10 டைம்ஸு, இது 6 டைம்ஸ். ஸோ அடுத்த என்ன டேபிள் எடுத்துக்கலாம்? எதுவுமே 5 எடுத்துக்கலாம். 5 25, 12 2 10 6. இப்படியே போட்டு போட்டு போகணும். 2 டேபிள் எடுத்துக்கோ. 5 6 1 3. அடுத்த 3 டேபிள் எடுத்துக்கோ. ஸோ இப்படி கஷ்டமாக இருக்குது பாருங்கள், சும்மாலாம் இல்லை. ஸோ 2 1 1 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 900 வரும். செக் பண்ணி பார்த்துக்கோ. ஸோ 900க்கு இதுக்கான எஃபிஷியன்சி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ 900 25ல் how many times? 36 டைம்ஸ் வரும். செக் பண்ணி பார்த்துக்கோ. 36 900 25 டைம்ஸ், இது 30 டைம்ஸ். ஸோ 18 இன் கேஸ் ஆஃப் நெசசரி நம்ம எடுத்துக்கலாம், பெண்டிங் வச்சுக்கோ. ஆனால் பெருசாக கால்குலேஷன் வரும். ஓகேவா? ரைட். இப்போ என்ன பண்ணணும் பார்த்துக்கோ. எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இது 3த்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண எவ்வளோ வருது? 91 வரும். எல்லாமே 2A 2B 2Cன்னு வந்தால் டிவைடட் பை 2 போட்டுக்கிறோம், விச் இஸ் ஈக்குவல் டு 45.5 வரும். இதான்ப்பா A ப்ளஸ்ஸு B ப்ளஸ் C தான் இது. புரியுதா? A ப்ளஸ்ஸு B ப்ளஸ்ஸு C கண்டுபிடிச்சாச்சு. இப்போ D தனியாக வேணும். சரியா? D தனியாக வேணும். இப்போ 18ஆல் 900 டிவைட் பண்ணால் இது 50. புரியுதா? 50. அப்போது 50ல் 45.5 போயிடுச்சுன்னா எவ்வளவு? 4.5. புரியுதா? 4.5 வந்துடுது. இந்த 4.5 எடுத்துகிட்டு 900ஆல் டிவைட் பண்ணிக்கணும். புரியுதா? இது எப்படி டிவைட் பண்ணுறது? ஸோ ஒரு சைபர் சேர்த்து 45 ஆயிரும். ஸோ how many times? 2 times. ஆன்சர் இஸ் 200 days. யாருக்காவது டவுட்னு சம் கேட்டுக்குங்க. சரிங்களா? ஸோ எல்லா சம்ஸும் திரும்ப ஒரு முறை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இண்டிவிஜுவலாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து எக்ஸாம்ஸில் கேட்ட சம்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் ரிமைனிங் சம்ஸை பார்க்கலாம்.